அரசு மருத்துவமனையில பாத்தீங்கன்னா டாக்டரு போதிய நேரத்துல எப்பவுமே இருக்கிறது இல்ல. காலையில 7 டு 12 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்குன்னா, ஆனா ஓபி வந்து 10, 11 மணியோட முடிச்சுட்டு இவங்க வந்து சரியாவே இருக்கிறது இல்ல. மத்தியானம் ஒரு அவசர உதவிக்கு போனாலும் சரி, ஒரு மருந்து கிருந்து குடிச்சிட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னு போனாலுமே இங்க இருந்து கோயில்பட்டியும் தூத்துக்குடி அனுப்பி வச்சிடறாங்க. இங்க வந்து மருத்துவர் சரியா இல்ல. மருத்துவமனை வந்து ஒரு மருந்தகமா இருக்கே தவிர, மருத்துவமனையா மருந்தகமானா அங்க மருந்தகமா தான் இருக்கே தவிர மருத்துவமனையா இல்ல. அதனால அங்க இருந்து சரி இங்கதான் ஒரு வருவேன்னு பார்த்தா இங்க கலைஞர் மருத்துவமனை இருக்குன்னு பார்த்தா இங்க கலைஞர் மருத்துவமனையில இல்ல. 2 செவிலியர்களும் முழு நேரம் அது வேலை பார்க்கற மாதிரி காட்டுறாங்களே தவிர இங்க இருந்த மாதிரி தெரியல. ஆனா இருக்கிறதாக சொல்றாங்க. அது இது வந்து வேணா புறம் மதுப்பிரியர்களும் கூடாரம் ஆயிடுச்சு. முழுக்க முழுக்க மதுப்பிரியர்கள் ரொம்ப அதுக்கு ரொம்ப எல்லா சேலைகளும் எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்தக்குண்டான பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பாட்டில் கிளாஸ் சில எல்லா இதுமே இருக்கு. கண்ணாடிகளை உடைச்சிருக்காங்க, தண்ணியை போட்டு போறேன் பார்த்தீங்கன்னா இந்த அலுவலகம் எப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 150 மீட்டருக்குள்ளதான் இருக்கு. இப்போ பூரா பாத்தீங்கன்னா அலுவலகத்துக்கு ஏத்த மாதிரியே டீசன் சென்டர் இருக்கு. பள்ளி மாணவர்கள் நிறைய வந்து போற இடம். அப்படி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அலுவலகம் ரொம்ப பாழடைஞ்சு ரொம்ப மோசமா இருக்குது. இதை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு இதை வந்து நீங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்.